a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. பாஜக முதலமைச்சர்கள் கூட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கட்சிக்கு ஏற்பட்ட எதிர்பாராத பின்னடைவு குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு ஏற்பட்ட படுதோல்வி குறித்து பாஜக தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது. பின்னடைவு குறித்து மாநில வாரியாக ஆய்வு செய்யும் பாஜக உத்தரப்பிரதேசத்தில் முதல்வரை மாற்றுவது பற்றி பரிசீலனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. இந்த 2024 மக்களவை தேர்தலில் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய மாநிலமா இருந்தது உத்தரப்பிரதேசம். இந்த உத்தரப்பிரதேசத்துல பாஜக எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்கல, கடுமையான பின்னடைவை பாஜக சந்திச்சிருக்கு. இந்நிலையில அங்க என்னென்ன மாற்றங்கள் வரும், யோகி ஆதித்யநாத்தை மாற்றுவதற்கான மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. என்னென்ன சாத்தியங்கள் இருக்கிறது விவரம்? இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலே முதல்வர்களை மாற்றுவது, புதிய முதல்வர்களை நியமிப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை பல கட்டங்களில் எடுத்திருக்கிறது. தற்போது 2014 மற்றும் 2019 ஆகிய வருடங்களில் நடைபெற்ற மக்களவை தேர்தல்களிலே பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெரும் வெற்றியை பெற்றிருந்தது. 70 இடங்கள் மற்றும் 64 இடங்கள் என அந்த இரண்டு தேர்தல்களிலும் மொத்தமுள்ள 80 தொகுதிகளிலே பெரும்பாலானவற்றை பாஜக கைப்பற்றியிருந்தது. ஆனால் இந்த முறை சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கூட்டணி பாஜகவை பெரும் பின்னடைவுக்கு உத்தரப்பிரதேசத்திலே தள்ளியிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன, இதை எப்படி சரி கட்டுவது என பாஜக தலைமை ஆலோசனை தொடங்கியுள்ளது. அதில் ஒரு கட்டமாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மாநிலத்தின் 2 துணை முதல்வர்களுடன் ஆலோசனை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின் அடிப்படையிலே கட்சியின் தேசிய தலைமை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆலோசனை நடத்தும். அதே போலவே மகாராஷ்டிரா மாநிலம், ஹரியானா மாநிலம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலே ஏற்பட்ட பின்னடைவுக்கு காரணம் என்ன எனவும் ஆலோசனைகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்திலே கட்சியின் கூட்டணி உடைந்தது காரணமா, முதல்வர் மாற்றப்பட்ட பிறகும் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது ஏன் என்ற கேள்விகள் இருக்கின்றன. அதே போல மகாராஷ்டிரா மாநிலத்திலே தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய துணை முதல்வரான பட்னவிஸ் முன்வந்துள்ளார். அப்படி ஏதேனும் நடவடிக்கையை எடுக்க பாஜக தலைமை தயாராக இருக்குமா? பட்னவிஸ் துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து கட்சியை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். இதே போல பிற மாநிலங்களிலே அந்த மாநில தலைவர்கள் என்ன கருத்துக்களை தெரிவிப்பார்கள், அதன் அடிப்படையிலே பாஜக தேசிய தலைமை என்ன முடிவுகள் எடுக்கும், இதையெல்லாம் மிகவும் உன்னிப்பாக ஆர்வமாக கவனிக்கப்படுகிறது. ஏனென்றால் பாஜகவுக்கு இந்த வருட மக்களவை தேர்தலிலே பெரும்பான்மை கிட்டாத நிலையிலே அந்த கட்சி பெரிய மாற்றங்களுக்கு தயாராகி வரும் எனவும், அந்த மாற்றங்கள் அடுத்த சில மாதங்களிலே ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும் எனவும் அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் நம்புகிறார்கள். ஆகவேதான் உத்தரப்பிரதேசம் தொடங்கி பல்வேறு மாநிலங்களிலே மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. கடந்த முறை 60க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்றிருந்த உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை 33 இடங்களில் மட்டுமே பாஜக வென்றிருக்கிறது. இதனையடுத்து உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட பின்னடைவிற்கான காரணம் என்ன, அங்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது என்பது குறித்தான விவரங்களை வழங்கினீங்க. விவரங்களுக்கு நன்றி கணபதி. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.